ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு தான். ஓகேவா? ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆல்ரெடி 22 பிப்ரவரி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அகைன் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்ச் 1. ஸோ இன்னைக்கு தான் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 3. ஓகேவா? சோ இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணிட்டு இன்னைக்கே ஃபீஸும் பே பண்ணிருங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நான் இன்னும் அப்ளை பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மறக்காம இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருங்க. 1 மார்ச் தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இன்னைக்கு தான் 1 மார்ச். ஓகேவா? சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் குரூப் டி அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு. ஓகேவா? சோ ரெண்டாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணி ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இல்ல சயின்ஸ்ல ஜாயின் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock எல்லா கோர்சஸோட ஆஃபரும் க்ளோஸ் ஆகிரும். ஓகே. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாட்கள்ல 2500 ரூபாய் இருக்கும். சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான். உங்களுக்கு நிறைய டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 3rd பேட்ச்ல 60 நாளைக்கான ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த பிளானை நீங்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாலே என்டிபிசியோட சிபிடி 1ம் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய சிபிடி 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கான 2nd பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி 5th வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் சாட்டர்டே இதுல டெஸ்டும் வச்சிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா சண்டே வந்து என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்க குரூப் டியா இருக்கட்டும், என்டிபிசியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், என்ன எக்ஸாம் படிச்சாலும் சரி, நீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணா போதுமானது. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் சிபிடி 1ஓட டெஸ்டும் கவர் ஆகும், சிபிடி 2ஓட டெஸ்டும் கவர் ஆகும். டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட் முடிச்சதுமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம், சொல்யூஷனும் பாத்துக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல 599 இருக்கும். சோ இன்னைக்கு 399. அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது நீங்க 999 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் 2025ஓட கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். சோ நம்ம என்ன கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோமோ அதுலயே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சோ இதை மட்டுமே படிச்சாலே கண்டிப்பா என்டிபிசியா இருக்கட்டும், மற்ற எக்ஸாம்ஸா இருக்கட்டும், உங்களால கரண்ட் அஃபேர்ல 10ல இருந்து ஒரு 13 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ என்டிபிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. இதுல அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நாம கொடுத்திருக்க இந்த கரண்ட் அஃபேர் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டைம் என்டிபிசி போகும்போது நாம கொடுத்திருந்த கரண்ட் அஃபேர்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. இந்த டைமும் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே, அப்கமிங் கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுத்து கொடுத்திருக்கோம். ஓகே. சோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 399. சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நைட் 12 o'clock இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் இன்னைக்கு நைட் 12 o'clock ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும்.
ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நாம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்சஸ் இதெல்லாம் ஓகேவா. ஸோ என்டிபிசியோட தேர்ட் பேட்ச், குரூப் டியோட பேட்ச், எஸ்எஸ்சிக்கான நியூ பேட்சஸ் எல்லாமே நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. சிஏபிடிஎஃப்னா ஐ வாண்ட் டு ஜாயின் சிஏபிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன்னுக்கு 1799 டெஸ்ட் பேட்சுக்கு 399 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ ஓவராலவே 2200 மட்டும் பே பண்ணி ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுலயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 3000 கிட்ட வரும். ஓகேவா, சோ இன்னைக்கு ஆஃபரை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க குரூப் டி எக்ஸாமும் மறக்காம அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, சோ அவங்களும் குரூப் டிக்கு இன்னும் டைம் இருக்கு, அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு இருந்துருவாங்க. அதாவது மார்ச் 3 பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட், அதை தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. அப்ப மார்ச் தான் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கே லாஸ்ட் டேட்னு நினைச்சிட கூடாது. மார்ச் 3 வந்து ஜஸ்ட் பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இன்னைக்கு மார்ச் 1. சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேவா, சோ இதெல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு 2 நாள் கழிச்சு சில பேர் வந்து நிப்பாங்க, மேம் குரூப் டியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருச்சா அப்படின்ட்டு. ஓகேவா, சோ அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. சோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கே நீங்க குரூப் டி பேட்ச்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆஃபர் நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா, சோ இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா, சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆல் இன் ஒன்னுக்கு 2500 இருக்கும் ஆப்ல. அதே நீங்க டீம் கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிட்டீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ 1799க்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.